பிக் பாஸ் இந்த ஷோவை நம்ம வெறும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் பார்க்குறோம். சண்டை, காதல், அழுகை இதுதான் நமக்கு தெரியும். ஆனால் கேமராக்கு பின்னாடி நடக்கிற மணி கேம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஓட் போட்டு ஒருத்தரை ஜெயிக்க வைக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனால் உள்ளே இருக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் லேக்ஸில் சம்பாதிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வின் பண்ணுறவங்களுக்கு 50 lakhs ப்ரைஸ் மணின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? வின் பண்ணாதவங்க கூட டைட்டில் வின்னர் விட அதிகமாக சம்பளம் வாங்கிட்டு போகலாம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்கிற அந்த பணம் கால்குலேஷன் என்ன? யாருக்கு எவ்வளோ சேலரி? இதை பற்றி தான் இன்றைக்கி அலாசி ஆராய போகிறோம். நான் உங்கள் காலையில் லெட்ஸ் வெல்கம் டு ரேண்டம் ஷிட். ஃபர்ஸ்ட் இந்த ஷோவோட ஆங்கரை பற்றி பார்ப்போம். தமிழ் பிக் பாஸ் ஹோஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட 80லேருந்து 100 கோடி வரைக்கும் ஒரு சீசனுக்கு வாங்குறாங்க. இதை கேட்டு நம்ம வாய் பொழக்கிறோம். ஆனால் ஹிந்தி பிக் பாஸில் நிலவரமே வேறு. அங்கே சல்மான் கான் ஒரு சீசனுக்கு 300 கோடிக்கு மேலே வாங்குறாருன்னு சொல்கிறாங்க. ஒரு வாரம் அவர் நின்று ஹலோ சொன்னாலே அது பல கோடி மதிப்பு. சேனலுக்கு அவ்வளோ ப்ராஃபிட் வருது, அதனால தான் இவ்வளோ தராங்க. சரி, உள்ளே இருக்கிற கண்டஸ்டண்ட்டுக்கு எப்படி சம்பளம் தராங்க? எல்லாருக்கும் ஒரே சேலரியா? அதுதான் இல்லை. இதை 3 லெவலாக பிரிக்கிறாங்க. லெவல் 1 டாப் டியர். இந்த டாப் டியரில் சினிமாவில் முன்னாடியே ஃபேமஸான ஆளுங்க தான் இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 lakh வரைக்கும் சேலரி தருவாங்க. ஒரு வாரம் உள்ளே இருந்தாலே 7 lakhs, 10 வாரம் இருந்தால் 70 lakhs. வின் பண்ணாமல் கூட ப்ரைஸ் மணி விட அதிகமாக சம்பாதிச்சிருவாங்க. லெவல் 2 சோசியல் மீடியா ஸ்டார்ஸ். இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் ஃபேமஸான ஆளுங்க. இவங்களுக்கு 25,000லேருந்து 50,000 வரைக்கும் டெய்லி சேலரி. லெவல் 3 காமன் மேன். புதுசாக வர ஆளுங்க. இவங்களுக்கு டெய்லி சேலரி ரொம்ப கம்மி தான். ஆனால் சாப்பாடு, தங்குமிடம் ஃப்ரீ, வெளியே வந்தால் ஃபேமும் ஃப்ரீ. அதுக்காக இவங்க உள்ளே வராங்க. த ட்ராப். ஓட்டிங் உண்மையா? இங்கே தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. நான் ஓட் போட்டால் எனக்கு பிடிச்சவங்க சேவை வாங்குதானேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பிஸ்னஸ் உண்மை வேறு. ஒரு கண்டஸ்டன்ட் நல்லா சண்டை போடுறாரு, ஷோக்கு டிஆர்பி ஏற்றி கொடுக்குறாரு. ஆனால் அவர் ஓட்ஸ் கம்மியாக இருக்குன்னு வைப்போம். பிக் பாஸ் அவரை வெளியே அனுப்புவாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக மாட்டார். ஏன்னா சேனலுக்கு கண்டென்ட் தான் முக்கியம், ஓட்ஸை விட டிஆர்பி தான் முக்கியம். ஸோ சில நேரம் நல்லவங்களாம் வெளியே போவாங்க, வில்லங்க பிடிச்சவங்களாம் உள்ளே இருப்பாங்க. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. த ஃபைன் அண்ட் ஏஜென்சி கமிஷன். சம்பளம் ஓகே, ஆனால் அவங்க கைக்கு முழுசாக வருமா? அங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. ஏஜென்சி கமிஷன். பிக் பாஸ்க்கு போகிற எல்லாருக்கும் ஒரு மேனேஜர் ஆர் பிஆர் ஏஜென்சி கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்க மொத்த சம்பளத்திலிருந்து 20% to 30% கமிஷன் எடுத்துப்பாங்க. த ஃபைன் ட்ராப். ஒருவேளை எனக்கு இந்த ஷோ பிடிக்கல, நான் வெளியே போகிறேன்னு யாராச்சும் பாதிலேயே போயிட்டா அவங்க சேனலுக்கு 50 lakhsலேருந்து 1 கோடி வரைக்கும் அபராதம் கட்டணும், அதாவது ஃபைன் கட்டணும். அதனால தான் எவ்வளோ நடந்தாலும் உள்ள பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க. கடைசியில் நம்ம எல்லாருக்கும் தோணும், எதுக்குடா இவ்வளோ காசு கொடுத்து ஷோ நடத்துகிறீங்கன்னு. ஆனால் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் வர ஆட் மூலியமாக சேனல் எடுக்கிற லாபம் அவங்க தர சேலரி விட 10 மடங்கு ஜாஸ்தி. ஸோ அடுத்த வாட்டி பிக் பாஸ் பார்க்கும்போது எமோஷனல் ஆகாதீங்க, இது ஒரு பெரிய பிஸ்னஸ். சரி, உங்கள் ஃபேவரட் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் யார்? அவங்களுக்கு எவ்வளோ சேலரி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே கைஸ், இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதான் ஏஐ இருக்குல்லடா, நான் எதுக்கடா உன் சேனலில் பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, ஏஐ நம்மளை மாதிரி எமோஷ்னல் கனெக்டோட சொல்லாதுங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.